மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பட்டியல் சமுதாய மக்களே, தயவு செய்து உங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். தயவு செய்து நீங்கள் விழிப்படைய வேண்டும் என்று நான் கேட்கிறேன். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த பட்டியல் சமுதாய மக்களை திமுக எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறது என்பதை பற்றின ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இந்த பதிவு. பட்டியல் சமுதாய இளைஞர்கள் இருந்தா தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. இப்போ இந்த பட்டியல் சமுதாய மக்களிடம் திமுக என்ன எதிர்பார்க்கிறது அப்படின்னா, ஒரு தேர்தலிலும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 21% பட்டியல் சமுதாய மக்களுடைய வாக்குகள் அப்படியே குறையாமல் சிந்தாமல் சிதறாமல் திமுக கூட்டணிக்கு வந்துடணும் அப்படின்னு திமுக எதிர்பார்க்குது. சரி, பட்டியல் சமுதாய மக்களினுடைய வாக்குகளை அறுவடை பண்ணணும், நம்ம பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னு திமுக எதிர்பார்க்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் இந்த பட்டியல் சமுதாய மக்களுக்கு திமுக என்ன செய்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல எழும். அதே நேரத்துல இந்த பட்டியல் சமுதாய மக்களுக்காக திருமாவளவனும் என்ன செய்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ரெண்டு கேள்வி. திமுக என்ன செஞ்சது, திருமாவளவன் என்ன செய்தார் அப்படிங்கிறது தான். இப்ப திமுக என்ன செஞ்சது அப்படின்னு பார்த்தா எதுவும் செய்யல அப்படிங்கிறது தான் பதிலா இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஓட்டு போடணும், மத்தபடி உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த இடத்துல திமுக வந்து நிற்காது. உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப தேர்தல் நடக்குது இல்லையா, தேர்தல் நடக்கக்கூடிய இந்த நேரத்துல தமிழ்நாடு முழுவதும் திமுக பிரச்சாரம் மேற்கொள்ளும். சரிங்களா, பொதுக்கூட்டம் போடுவாங்க. ஆனா உங்களுடைய கட்சி கொடி அதுல இருக்காது. திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளான தேமுதிக இருக்கும், மதிமுக இருக்கும், முஸ்லிம் லீக் கட்சிகளோட கொடி இருக்கும், இன்னும் பிற கட்சிகளோட கொடி இருக்கும். ஆனால் திமுக அவங்க ஒரு பொதுக்கூட்டம் நடத்தும் பொழுது விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து புறக்கணிச்சிருவாங்க. இது திருமாவளவனுக்கும் நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம பிரச்சாரத்திற்கு செல்லும் பொழுது எங்கேயும் விடுதலை சிறுத்தை கட்சி கொடியை நீங்க பார்க்க முடியாது. திமுக உங்கள் கொடியை புறக்கணிப்பார்கள், உங்கள் கொடி கம்பத்தை புறக்கணிப்பார்கள், திருமாவளவன் அவர்களினுடைய புகைப்படத்தையும் திமுக புறக்கணிக்கும். இதுதான் திமுகவினுடைய உண்மையான முகம். இத வந்து பட்டியல் சமுதாய இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். இதற்கான ஆதாரங்கள் நீங்களே பிரச்சாரத்தின் போது கண்ணால பாருங்க. எப்போ வந்து பட்டியல் சமுதாய மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு உள்ள வராங்களோ அப்ப மட்டும் இவங்க என்ன பண்ணுவாங்க, விடுதலை சிறுத்தை கட்சியோட கொடியை எடுத்து வச்சுப்பாங்க. மற்றபடி இந்த விடுதலை சிறுத்தை கட்சி கொடியையும் திருமாவளவனின் புகைப்படத்தையும் இவர்கள் மறைத்து வைத்திருப்பார்கள். இதுதான் இவங்க உங்க மேல வச்சிருக்கிற அந்த போலியான ஒரு பாசம். சரிங்களா, இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம். சரி, திமுக இப்படி ஓரவஞ்சனை பண்ணுது. இன்னும் சரி என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதி தமிழர்களான பறையர் சமூக மக்களை ஆதி திராவிடர்கள் அப்படின்னு பேரை மாத்தினாங்க. பாத்தீங்களா, இதுவே மிகப்பெரிய துரோகம். உண்மையான ஆதி தமிழர்கள் பறையர் சமூக மக்கள் தானே போடணும். அதை ஏன் இவங்க போடல திமுக? அப்ப தமிழர்களை திராவிடன்னு சொல்லி தமிழர்களோட அடையாளத்தை அழிப்பதுதான் திமுகவினுடைய வேலை. அதுவும் பட்டியல் சமுதாய பறையர் சமுதாய மக்களினுடைய அடையாளத்தை முழுவதுமாக அழித்து விட்டது திமுக. ஆனா இப்போ வந்து திருமாவளவன் இதை பத்தி எதுவுமே பேச மாட்டார். சரிங்களா, இப்போ நம்ம வந்து இவங்க இருக்காங்க, அதாவது அருந்ததியர் சமூக மக்கள் இருக்காங்க. இந்த அருந்ததியர் சமூக மக்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள். இவங்களை வந்து ஆதி தமிழர் அப்படின்னு சொல்றாங்க திமுக. அப்போ உண்மையான ஆதி தமிழர்களான பறையர்களை ஆதி திராவிடர்கள் என்றும், தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நம்ம அருந்ததியர் மக்களை வந்து ஆதி தமிழர்கள்னு சொல்லி அடையாளத்தையே மாத்தி பறையர் சமுதாய மக்களுக்கு எதிரான ஒரு துரோகத்தை இங்கே திமுக செய்து வருகிறது. இதை திருமாவளவன் தட்டி கேட்பதே கிடையாது. திமுக கட்சிக்காரன் யாராவது பட்டியல் சமுதாய இளைஞர்களை அடிச்சாலோ கொன்னாலோ என்ன செஞ்சாலும் திருமாவளவன் வாய் திறக்க மாட்டாரு, திமுகவும் வாய் திறக்காது. சரிங்களா, இதுதான் திமுகவின் உண்மையான முகம். திருமாவளவனின் உண்மையான முகமும் இதுதான். ஒட்டன் சத்திரத்துல வந்து திமுகவினரால் பட்டியல் சமுதாய இளைஞர் படுகொலை செய்யப்பட்டார். ஆனா திருமாவளவன் வாய் திறக்கவே இல்லை. அப்படி ஒரு சம்பவம் நடக்காத மாதிரியே திருமாவளவன் இருக்காரு. நம்ம ஸ்டாலின் ஐயாவும் அப்படித்தான் இருக்காரு. இதனாலதான் சொல்றோம், பட்டியல் சமுதாய இளைஞர்கள், திருமாவளவன் பின்னால் சுற்றக்கூடிய பட்டியல் சமுதாய இளைஞர்களே, கொஞ்சம் விழிப்படைஞ்சு நீங்க மனம் மாறுங்க. பட்டியல் சமுதாயத்திற்கு நிறைய நன்மைகளை வந்து மற்ற கட்சிகளும் செஞ்சிருக்காங்க. நீங்க திமுகவை மட்டும் பார்க்க கூடாது. நான் இப்பவும் சொல்றேன், நான் வந்து அதிமுக, பாஜக, நாம் தமிழர், தாவேகா அப்படின்னு குறிப்பிட்டு யாருக்கும் ஆதரவா நான் பேசவே இல்லை இந்த பதிவுல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா,
திமுக மட்டும்தான் நமக்கு எல்லாம் செய்யுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி உங்களை நம்ப வச்சிருக்காங்க. அத நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டீங்க. திமுக உங்களை நம்ப வைத்து ஏமாற்றுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இப்ப நம்ம அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இப்ப திருமாவளவன் உங்களுக்கு எல்லாம் செய்யறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரிங்களா? நான் தான்ப்பா எல்லாம் பண்றேன் இந்த மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனால் இதே திருமாவளவன் பறையர் சமுதாயம் சார்ந்து வேறு ஏதாவது புது இயக்கங்கள் உருவாச்சு அப்படின்னா அந்த இயக்கங்களை வளர விட மாட்டாரு, அதை தடுப்பாரு. ஏன் அப்படின்னா இந்த இளைஞர்கள் தன்னை தாண்டி வளர்ந்துடக்கூடாது, தலைவனாக தன்னை மட்டுமே பார்க்க வேண்டும். இந்த பறையர் சமுதாய மக்களுக்கு தலைவனாக திருமாவளவன் மட்டும்தான் இருக்கணும், வேற யாரும் உருவாக கூடாது அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்துல திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார். அதனாலதான் மற்ற சமூகங்கள், அதாவது பறையர் சமூகத்தை சேர்ந்த மற்ற இயக்கங்களை இவர் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு பாப்பாரு. சோ இதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது திருமாவளவன் என்ன சொல்றாரோ அதுக்கெல்லாம் ஜால்ரா அடிச்சு தலையாட்டி அவர் சொல்றபடி எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா நீங்க நல்லவங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இல்ல அப்படின்னா உங்களை அவர் ஒரு முத்திரை குத்திடுவார். இவர்கள் நம்ம சமூகத்துக்கு துரோகிகள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு முத்திரை குத்தி அமுச்சு விட்டுருவாரு. சோ இதுதான் திருமாவளவனின் உண்மையான முகம். கடைசி வரைக்கும் நீங்க திருமாவளவன் காலடியிலேயே இருக்க வேண்டும் என்பதுதான் திருமாவளவனின் எண்ணம். நீங்கள் வளர்ந்துவிடக் கூடாது அப்படிங்கறதுதான் அவரோட எண்ணம். நீங்க வளரணும், நல்லா இருக்கணும்னு நினைச்சா ஒரு தலைவர் என்ன பேசுவாரு? நீ நல்லா படிச்சு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுது, உனக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடை பயன்படுத்தி ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலைக்கு வா, ஒரு கலெக்டரா வா, ஒரு தாசில்தாரா வா, ஒரு ஆர்டிஓவா வா, ஒரு டாக்டரா வா, இந்த மாதிரி பொருளாதாரத்துல உயரணும், அதிகார பதவிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தான் மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு தலைவன் அட்வைஸ் பண்ணணும். ஆனா திருமாவளவன் என்ன சொல்றாரு? நீ அந்த சமூகத்து பொண்ணை கல்யாணம் பண்ணு, இந்த சமூகத்து பொண்ணை கல்யாணம் பண்ணு, உன் மேல 10 கேஸ் வரணும், 100 கேஸ் வரணும், கேஸ் வந்தாதான் அவன் சிறுத்தை, கேஸ் வரலன்னா அவன் சிறுத்தை இல்ல அப்படிங்கிற மாதிரி பட்டியல் சமுதாய இளைஞர்களை தவறான பாதைக்கு இழுத்து செல்கிறார் திருமாவளவன். இதை பட்டியல் சமுதாய இளைஞர்கள் உணர வேண்டும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல தமிழ்நாடு முழுவதும் பட்டியல் சமுதாய இளைஞர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. உண்மையிலேயே திருமாவளவன் நமக்கான தலைவர் கிடையாது, திருமாவளவன் நம்மை ஏமாற்றுகிறார், திமுகவும் நம்மளை ஏமாத்துது அப்படிங்கிற அந்த உண்மையை தற்போதைய இளைஞர்கள், பட்டியல் சமுதாய இளைஞர்கள் புரிந்து கொண்டார்கள். அவர்கள் மத்தியில் ஒரு மாற்றம் தெரிகிறது. சமூக வலைதளங்கள்ல அவர்களினுடைய பதிவுகளை பார்க்கும்பொழுது எனக்கு இது புரியுது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம பல கிராமங்களுக்கு நேர்ல போய் பார்த்திருக்கேன். பட்டியல் சமுதாய மக்களிடையே ஒரு மனமாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கு. திமுக, இந்த திராவிடம் என்பது நம்மை ஏமாற்றுகிறது, அதனால மாற்று அரசியல் வேணும் அப்படின்னு நிறைய பட்டியல் சமுதாய இளைஞர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நிறைய மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்காங்க. அப்போ இப்ப இந்த விசிகா இன்னும் பவர்ஃபுல்லா தானே இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 35 வயசுக்கு மேல, 30 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய இளைஞர்கள் மக்கள் தான் அதிகமா விசிகா பக்கம் இருக்காங்க. அந்த 25 வயசு, அதாவது 30 வயசுக்கு கீழே இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இளைஞர்கள் விசிகா போன்ற கட்சிகளை விரும்பவில்லை. அவர்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி செல்கிறார்கள், ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டுல போதும், திராவிடம் ஆண்டது போதும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல பட்டியல் சமுதாய இளைஞர்களே முன் வந்துட்டாங்க. சோ இதுதான் இந்த ஒரு சின்ன மாற்றம், அதற்கான அறிகுறி தெரியுது. அது மட்டும் இல்லாம இன்னும் மற்றவங்களும் மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இப்ப 30 வயசுக்கு கீழே இருக்கிற இளைஞர்கள் மத்தியில ஒரு மாற்றம் வந்திருக்கு. இது சீனியர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க மத்தியிலும் வரணும். நடுத்தர வயது மக்கள் இருக்காங்க இல்லையா, பட்டியல் சமுதாய மக்கள், அவங்க கிட்டே இந்த மாற்றம் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. கூடிய விரைவில் வரும் என்று நான் நம்புகிறேன். இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.